कृष्ण 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 हरे हरे गोपिका जीवन स्मरणं गोविंदा गोविंदा गुरुनाथ महाराज की जय शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुर्साक्षात् परमब्रह्म तस्मै श्रीगुरवे नमः कलये सुन्दराकारं सदैकव्यदर्शनम् अज्ञाननाशकं देवं तद्गुरुं मुरलीधरं मुरलीमण्डितकरकमलं मुनिजनमोहनं व्यत्यस्तपादं मनवालादारिणं प्रेमभक्तमण्डलनित्यकीर्तितं श्रीप्रेमिकवरदम् आश्रयेऽहं कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः नामसङ्कीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परं श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा सद्गुरुनाथ महाराज की जय. With the immense kripa of our Guru Maharaj, we've had the bhagyam to do the smarana of Narada Bhakti Sutram starting last week. We saw the first 14 sutrams last week. A very short recap. We saw what bhakti is. Narada says bhakti. What is bhakti abdina? He says bhakti is parama prema rupa. The prema is bhakti. And prema da bhakti abdina Narada solra. Moreover, he says he shows us the difference between karma and bhakti. நம்ம வந்து கர்மாக்கும் பிரேமைக்கும் கர்மாக்கும் பக்திக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்ற. he says நம்ம கோவிலுக்கு போறோம் அப்படின்னா அது கர்மா, பூஜை பண்றோம் அப்படின்னா அது கர்மா. ஆனா பிரேமையோடு if we do the same thing with prema in our hearts, அதுவே பக்தி. because that's what Narada Bhagavan says, பக்தி is பிரேமா அப்படின்னு சொல்ற. ஸோ அதனால அதே மாதிரி நம்ம வந்து பிரேம பக்திக்கும் காமியார்த்த பக்திக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ வந்து the difference is, if we see a little example, ஒரு குழந்தைய அம்மா பார்த்துக்கிறதுக்கும் ஒரு பேபி சிட்டர் பார்த்துக்கிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸோ அதுதான் வந்து பிரேம பக்திக்கும் காமியார்த்த பக்திக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி we also saw what are the characteristics of a bhakta. பக்தன் எப்படி இருப்பான் அப்படின்னு பார்த்தோம். எப்படி இருப்பான் அப்படின்னா திருப்தோ பவதி, சித்தோ பவதி, அமிர்தோ பவதி அப்படின்னு போவோம். ஏன்னா he says a bhakta is the true amara because bhakti is the true amritam அப்படின்னு பார்த்தோம். because all other amritam, தேவர்கள் சாப்பிட்ற அமிர்தம் அதெல்லாம் வந்து it's relative amritam. ஏன்னா ஒரு ஈ எறும்புக்கு வச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்மளை பார்த்து மனுஷால் அமரார் அப்படின்னு தோணும். பிகாஸ் கம்பேர்ட் டு த லைஃப் ஸ்பேன் ஆஃப் தோஸ் இன்செக்ட்ஸ், நம்மளோட லைஃப் ஸ்பேன் வந்து இட்ஸ் ஸோ ஹியூஜ். அதனால ஒரு ஈ எறும்பை பொறுத்த வரைக்கும் நம்மளாம் அமராள், நம்மளை பொறுத்த வரைக்கும் தேவர்கள் அமராள், தேவர்களை பொறுத்த வரைக்கும் பிரம்மா அமராள் அப்படிங்கும்போது இது வந்து இட்ஸ் ரிலேட்டிவ் அமிர்தம். பட் த ஃபேக்ட் இஸ் we all have a lifespan. At the end of our lifespan we will move on to the next stage. ஆனால் உண்மையான அமிர்தம் என்ன அப்படின்னா that is bhakti. because நமக்கு பக்தி பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னா we attain the lotus feet of Bhagavan, of our Guru Maharaj அப்படிங்கிறதுனால, and that is the only permanent thing அப்படிங்கிறதுனால, that is the true அமரத்துவம் அப்படிங்கிறதுனால பக்தி பண்ணா அமராளாவா அப்படிங்கிறதுனால சித்தோ பவதி திருப்தோ பவதி, பக்தர்கள் திருப்தியா இருப்பா அப்படின்னு பார்த்தோம். பக்தர்கள் வந்து உண்மத்த நிலையில இருப்பா அப்படின்னு பார்த்தோம். So this is what we saw last week. So இந்த வாரம் வந்து we're going to start with the 15th சூத்திரம். அது பார்த்தோம் அப்படின்னா 15th சூத்திரம் வந்து 4வது அதிகரணம்லேருந்து ஆரம்பிக்கிறது. 15th சூத்திரத்தில் நாரத பகவான் சொல்ற தல்லக்ஷணானி வாச்சியந்தியே நானா மதபேதாத்து அப்படிங்கிற. ஸோ பக்தி வந்து it is so vast. It's like an ocean. It's so vast. It's hard to find one definition, one definition for bhakti இல்லையா. அதனால பக்திங்கிறது வந்து எப்படி வந்து இப்போ பிரம்மசூத்திரம் அப்படிங்கிறது வியாச பகவான் கொடுத்துருக்கார். அந்த பிரம்மசூத்திரத்தோட பாஷ்யமா சங்கர பகவான் வந்து சொல்றார். அதுக்கு பாஷ்யமா அத்வைத்தம் அப்படிங்கிற சித்தாந்தத்தை பாஷ்யமா சொல்றார். அடுத்தது மத்வாச்சாரியர் வந்து துவைத்தம் அப்படிங்கிற சித்தாந்தத்தை பாஷ்யமா சொல்றாரு. அடுத்தது ராமானுஜர் வந்து விசிஷ்டாத்வைத்தத்தை பாஷ்யமா கொடுக்குறாரு. எதுக்கு அப்படி வாய் எப்படின்னா
பிரம்மசூத்திரம் வந்து இட் இஸ் ஸோ வாஸ்ட் தட் ஒருத்தர் வந்து அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்து வேற மாதிரி புரிஞ்சுட்டு அது வந்து வேற பாஷைகள் கொடுத்துருக்கா. அதே மாதிரி பக்திக்கும் இட் இஸ் ஸோ வாஸ்ட். ஒரு ரிஷி ஒரு மகான் வந்து ஒரு மாதிரி கொடுத்துருக்கா. இப்போ பாகவதத்தில் எப்படி பக்தியோட டிவிஷன் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, பிரகலாதாழ்வார் சொல்ற நவபத பக்தியை சொல்றார். ஸ்மரணம் கீர்த்தனம், ஸ்ரவணம் கீர்த்தனம் ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாசியம் சக்கியம் ஆத்ம நிவேதனம் அப்படின்னு நவவித பக்தியை பிரகலாதாழ்வார் சொல்றார். அந்த பாகவதத்திலே பார்த்தோம்னா ஒரு அந்த 9 வித பக்தியிலே ஒரு பக்திக்கும் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸ்ரவணம் அப்படின்னா பரீட்சித் மகாராஜா, கீர்த்தனம் அப்படின்னா சுக்க பிரம்ம ரிஷி, ஸ்மரணம் அப்படின்னா பிரகலாதனே ஸ்மரண பக்திக்கு, பாதசேவனம்னா தாயார் இல்லையா. அதே மாதிரி அர்ச்சனம் அப்படின்னா பிருத்து மகாராஜன், வந்தனம் அப்படின்னா அக்ரூரன், தாசிய பக்தி அப்படின்னா ஆஞ்சநேய சுவாமி, சக்கியம் அப்படின்னா அர்ஜுனன், ஆத்ம நிவேதனம் அப்படின்னா பலி சக்கரவர்த்தி. சர்வத்தையும் பகவானுக்கு அப்படின்னு கொடுத்தாரு இல்லையா. ஆத்ம நிவேதனம்னா பலி சக்கரவர்த்தி. ஸோ பிரகலாதன் வந்து பாகவதத்துல பக்தினா என்ன, பக்தியோட டெஃபினிஷன்னா நவவித பக்தியை சொல்றேன். இப்போ வந்து அடுத்த சில சூத்திரங்கள்ல we'll see what மற்ற மகான்கள் ரிஷிகள்லாம் வேற ரிஷிகள்லாம் அவரோட பெர்ஸ்பெக்டிவ்ல பக்தியோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னு சொல்றான்னு பார்க்கலாம். ஸோ 16th சூத்திரத்தில் பார்த்தோம் அப்படின்னா சொல்றார், பூஜா திஷ்வினுராக இது பாராசரியா. பாராசரியா அது யாருன்னா பராசரின் மகன் வியாச பகவான். அவர் சொல்றார், அவரோட டெஃபினிஷன் ஃபார் பக்தி என்னன்னா அவர் சொல்றார், பூஜையில ஒரு பேஷன், பூஜை பண்றதே பக்தி. அது பூஜை பண்றதுன்னா சும்மா பூஜை பண்றது இல்லை, ஒரு பக்தியோட ஒரு 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 ஆசையோட ஒரு பேஷனோட டெடிகேஷனோட பண்ற பூஜை தான் உண்மையான பக்தி அப்படின்னு வியாசர் சொல்றார். அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. எப்படி பூஜை பண்ணணும், பேஷனோட ஆசையோட பண்ணணும்னா எப்படி பண்ணணும் அப்படின்னா, நாமதேவர் எப்படி பூஜை பண்ணாரோ அந்த மாதிரி நம்ம பூஜை பண்ணணும், அந்த மாதிரி பூஜை பண்ணணும், அதுதான் உண்மையான பக்தி அப்படின்னு சொல்றாரு. நாமதேவர் எப்படி பூஜை பண்ணார் அப்படின்னா, குழந்தையிலேருந்தே பூஜை பண்ணணும்னு ஒரு பகவானுக்கு பூஜை பண்ணணும், நைவேத்தியம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசைனால அவ அப்பா கூடவே இருந்து அவ அப்பா பண்றதெல்லாம் பார்த்துட்டே இருக்கார், கத்துன்னு இருக்கார். ஒரு நாளைக்கு அவ அப்பாவால அந்த சமயத்துல வர முடியல, ஏதோ வேலை விஷயமா வெளில போயிருக்காரு அப்படிங்கிறதுனால அவ அம்மா வந்து நீயே பண்ணு அப்படிங்கும்போது இந்த குழந்தை எவ்வளோ ஆசையா பகவானுக்கு பூஜை பண்ணி அர்ச்சனை பண்ணி நைவேத்தியம் பண்ணியிருந்தா பூஜை வந்து அந்த நைவேத்தியத்தை வாங்கிட்டு சாப்பிட்டுருப்பாரு அப்படின்னா அந்த மாதிரி நம்ம பக்தி பண்ணா அதுவே பக்தி அப்படின்னு வியாச பகவான் சொல்றார். பூஜையில ஆசையோட பண்ணணும், ஆசையா பூஜை பண்ணா, டெடிகேஷனோட பூஜை பண்ணா அதுதான் பக்தி அப்படின்னு வியாசர் சொல்றார். 16வது சூத்திரத்துக்கு அடுத்தது 17th சூத்திரம் பார்த்தோம்னா கதாதிஷ்விதி கர்க மகரிஷி சொல்றார். அடுத்தது கர்கர் யாரு அப்படின்னா யாதவர்களுக்கு குலகுரு. அவர் வந்து கிருஷ்ணருக்கும் பலராமருக்கும் நாமகரணம் பண்ணி பேரை வச்சவர் கர்க மகரிஷி இல்லையா. அவர் சொல்ற பக்தினா என்ன அப்படின்னா, கதாஸ்ரவணம் பண்றதே பக்தி. யார மாதிரி கதாஸ்ரவணம் பண்ணணும் அப்படின்னா, பரீட்சித்து மாதிரி கதாஸ்ரவணம் பண்ணா அதுவே பக்தி. பரீட்சித்து மகாராஜா எப்படி கதாஸ்ரவணம் பண்ணார் அப்படின்னா, சுகபிரம்மம் வந்து அவர் வந்து கதை சொல்லும் போது அவர் சொல்ற, கொஞ்ச நேரம் கதை சொல்லிட்டு அவர் சொல்ற, என்னதான் இருந்தாலும் நீ ராஜா, சுகபோகங்க அந்த மாதிரி இருக்கிற ஒரு வாழ்க்கை லீட் பண்ணிட்டு இருந்தவன் நீ. அதனால இப்போ நீ திடீர்னு உட்காந்து கதையை சொல்லிட்டு இருந்தா உனக்கு வந்து பசிக்கும், தாகமா இருக்கும், கொஞ்சம் விஸ்ராந்தி எடுத்துக்கணும்னா ரெஸ்ட் எடுத்துட்டு வா, அப்புறமா கண்டினியூ பண்ணா அப்படிங்கும்போது அதெல்லாம் வேண்டாம், நீங்க சொல்றதே எனக்கு அமிர்தம் மாதிரி இருக்கு, அதுவே கேட்டுட்டே இருக்கு, எனக்கு ரெஸ்ட் எல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கும்போது அப்பேற்பட்ட அந்த டெடிகேஷனோட அப்பேற்பட்ட அந்த ஒரு ஆசையோட கதை கேட்கணும். பரீட்சித்து மகாராஜன் கூட நம்ம கதை கேட்டோம்னா அதுதான் உண்மையான பக்தி அப்படின்னு கர்கர் சொல்ற. அடுத்தது சாண்டில்யர் சொல்றார். 18வது சூத்திரத்தில் சொல்றார், ஆத்மரத்திய விரோதேனேதி சாண்டில்ய. சாண்டில்யர் சொல்றார், அவர் பக்தினா என்ன அப்படின்னா அவர் சொல்ற, சர்வத்திலையும் பகவான் இருக்கார் அப்படின்னு அந்த ரியலைசேஷன் வந்ததுன்னா அதுவே பக்தி அப்படின்னு சாண்டில்யர் சொல்றார். ஏன்னா the fact is, எனக்குள்ளேயும் பகவான் இருக்கார், உங்களுக்குள்ளேயும் பகவான் இருக்கார், தூர்நிலையும் இருக்கார், துரும்புலையும் இருக்கார், சேத்திரத்திலையும் இருக்கார், அச்சேத்திரத்திலையும் இருக்கார், எல்லா இடத்துலையும் பகவான் தான் இருக்கார், பகவான் வியாபிச்சிருக்கார் அப்படிங்கிறது சத்தியம். அந்த ரியலைசேஷன், அந்த சத்தியத்தை புரிஞ்சுட்டோம் அப்படின்னா, அந்த ரியலைசேஷன் நமக்கு வந்துடுதுன்னா அதுவே பக்தி அப்படின்னு சாண்டில்யர் சொல்றார். எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, எப்படி ஞானேஸ்வரர் வந்து எருமையை வேதம் சொல்லு அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து எருமையை பார்த்து பாண்டுரங்கா வேதம் சொல்லு அப்படின்னு சொன்னார். அதனால எருமை வேதம் சொல்லிது. எருமையை வேதம் சொல்லு அப்படின்னா அது சொல்லியிருக்காது. ஏன்னா அது வந்து ஏன்னா எருமைக்குள்ளே பாண்டுரங்கன் வந்து வேதம் சொல்றாரு இல்லையா. ஸோ எல்லாத்துலேயுமே பாண்டுரங்கனை பார்க்குறார் யாருன்னா ஞானேஸ்வரர். அதே மாதிரி நாமதேவரும் குருநாதர் ஆசிரியச்சதுக்கு அப்புறமா எல்லா இடத்துலையும் இது பார்க்குற, ஒரு 4 இடத்துலையும் இப்போ பாண்டுரங்கனை பார்க்குறாரு இல்லையா. ஸோ அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நம்ம பகவானை பார்த்தோம் அப்படின்னா எல்லா சர்வத்திலையும் பகவான் தான் வியாபிச்சுன்னு இருக்க
அப்படின்னு புரிஞ்சுட்டோம் அப்படின்னா அதுவே பக்தி அப்படின்னு சாண்டில்யர் சொல்றார். ஸோ இப்போ அடுத்தது வந்து இப்போ இந்த மூணு பேர் அவரோட டெஃபினிஷன் ஃபார் பக்தி பார்த்தோம் இல்லையா. அடுத்தது கிரந்த கர்த்தாவான நாரதர் அவரோட டெஃபினிஷன்ஸ் எடுத்து சொல்றார். அவர் சொல்றார், நாரதஸ்து ததர்பிதா கிலச்சரதா தத் விஸ்மரணே பரம வியாக்குல தேதி. அடுத்து நாரதர் சொல்ற அவரோட டெஃபினிஷன் என்னன்னு சொல்றார். அவர் சொல்ற, சர்வமும் கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்னு நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அதுவே பக்தி அப்படின்னு சொல்றார். 20வது சூத்திரத்துல அவர் சொல்ற, அசத்தியேவமேவம் அஸ்தியேவமேவம் அப்படின்னு நாரதர் சொல்றார். ஸோ பேசிக்கலி நாரதர் என்ன சொல்றாருன்னா, நவவித பக்தியில ஆத்ம நிவேதனம்னு கடைசியில பலி சக்கரவர்த்தி எப்படி பக்தி பண்ணார் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அதுதான் உண்மையான பக்தி அப்படின்னு நாரதர் சொல்றார். மனோவாக்காயம் இது மூணுத்தினாலையும் நம்ம பேசுற பேச்சுனால, செய்யற செயல்னால, ஸ்மரிக்கிற அவர் தாட்ஸ்னால எல்லாமே வந்து எல்லாத்தையுமே பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டோம், நம்மளையே பகவான் கிட்ட கொடுத்துட்டோம், அர்ப்பணம் பண்ணிட்டோம், சமர்ப்பிச்சுட்டோம் அப்படின்னா, சர்வமும் கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்னு பண்ணிட்டோம் அப்படின்னா அதுதான் உண்மையான பக்தி அப்படின்னு நாரதர் சொல்றார். ஸோ அடுத்தது 21வது சூத்திரத்தில் சொல்றார், யதா விரஜ கோபிகானாம் அப்படிங்கிற. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா. இப்போ கதாசிரவணம்னா இது அப்படின்னு ஒரு இதுக்கும் எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா. இப்போ நாரதர் சொல்ற, இப்போ ஆத்ம நிவேதனம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட டெஃபினேஷன் ஃபார் பக்தி சொல்லியிருக்காரு இல்லையா. அது சொல்ற, எங்கேருந்து இந்த டெஃபினேஷன் where did I come up with this அப்படின்னா அவர் சொல்ற, கோபிகைகள் கிட்டேருந்து நான் கத்துனேன். கோபிகைகளை ஒரு இதுவாக வச்சுட்டு ஒரு ரெஃபரன்ஸாக வச்சுட்டு தான் நான் இதுதான் உண்மையான பக்தி அப்படின்னு நான் சொல்றேன் அப்படிங்கிற. ஏன்னா கோபிகைகள் எப்படி இருக்கா அப்படின்னா சதா சர்வகாலம் கிருஷ்ண ஸ்மரணத்திலேயே இருக்கா இல்லையாவா. அதனால அவ சொல்றா, அவளை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கிருஷ்ணர் தான். அவ வந்து எல்லாத்துலயுமே கிருஷ்ணரை பகவானை பார்க்கறா, கிருஷ்ணரை பார்க்கறா. என்ன பண்ணாலுமே அது வந்து கிருஷ்ணார்ப்பணம் அப்படிங்கிறா. அவளை பொறுத்த வரைக்கும் பதி சுசுரூஷ பண்ணாலும் அது கிருஷ்ணார்ப்பணம், கிருஷ்ணருக்கு சேவை செய்யற மாதிரி அப்படிங்கிறா. குழந்தையில பார்த்துனாலும் அது கிருஷ்ணருக்கு சேவை செய்யற மாதிரி அப்படிங்கிறா. அவளோட பிசினஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மாடு மேய்க்கிறது, பால் கறந்து விற்கிறது, அதுதான் அவரோட பிசினஸ் இல்லையா. அது பண்ணும்போதும் அதுவும் கிருஷ்ண சேவை அப்படின்னு பார்க்கற, சர்வத்திலையும் பகவானை பார்க்கற, சர்வமும் கிருஷ்ணார்ப்பணம் அப்படிங்கிற, சர்வமும் கிருஷ்ண சேவை கிருஷ்ண கைங்கரியம் அப்படின்னு பார்க்கறதுனால இதை வச்சுதான் நான் சொல்றேன் அப்படின்னு நாரதர் சொல்றார். அடுத்தது 22வது சூத்திரத்துல அவர் சொல்ற, ந தத்ராபி மாஹாத்மிய ஞான விஸ்மிருத்யபவாத அப்படிங்கிற. அவர் சொல்ற, கோபிகைகள் வந்து பரம ஞானிகளவா அப்படிங்கிறா. அது மாடு மேய்க்கிறவா தானே அப்படின்னு தப்பா நினைச்சிடக்கூடாது, அவ வந்து பரம ஞானிகளவா அப்படிங்கிற. மதுசூதன சரஸ்வதியும் அதுதான் சொல்ற. மதுசூதன சரஸ்வதி யாரு அப்படின்னா, ஆதிசங்கர பகவான் இருக்காரு. அவர் வந்து அத்வைத சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்ணிட்டு அவர் கிளம்புறார். அதுக்கப்புறமா வந்து சில வித்வான்கள், சில சித்தாந்திகள் அவெல்லாம் என்ன பண்றா அப்படின்னா, இந்த அத்வைத சித்தாந்தத்தை தப்புன்னு ப்ரூவ் பண்ணி வேரோட புடுங்கி எறியணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கேற்ற வாதங்கள் நிறைய எடுத்து வைக்க ஆரம்பிச்சா. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு செக் வைக்கணும், ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மதுசூதன சரஸ்வதி அவதாரம் பண்ண. அவர் அவதார காரியம் என்ன அப்படின்னா, மறுபடியும் அந்த அத்வைத சித்தாந்தத்தை மறுபடியும் ஸ்தாபனம் பண்ணணும். ஸ்தாபனம் பண்ணா ஃபவுண்டேஷனை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படிங்கிறது அவரோட கோல், காரியம் இல்லையா. அவர் வந்து வேதத்தை கரைச்சு குடிச்சிருக்கார், சாஸ்திரத்தை கரைச்சு குடிச்சவர். அவர் சொல்ற, கோபிகைகளோட ஞானிகள் வேற யாருப்பா, கோபிகைகள் அப்பேற்பட்ட ஞானிகள், they are the true ஞானிஸ் அப்படின்னு மதுசூதன சரஸ்வதியும் சொல்றார். அதே தான் நாரத பகவானும் சொல்ற. நம்ம வந்து கோபிகைகள் வந்து எதுவும் சும்மா மாடு மேய்க்கிறவா தானே, பால் கறக்கிறவா தானே அப்படின்னு நம்ம வந்து தப்பா நினைச்சிடக்கூடாது, பரம ஞானிகளவா அப்படின்னு 22வது சூத்திரத்துல சொல்ற. அடுத்தது 23வது சூத்திரத்துல சொல்ற, தத்விஹீனம் ஜாராணாமிவ அப்படிங்கிற. அவர் சொல்ற, கோபிகைகளோட பிரேமை அப்படிங்கிறது வந்து அது வந்து வேற லெவல் இருக்கு. இட்ஸ் டிஃப்ரெண்ட் லெவல் டு அஸ். நம்மளால முடிஞ்சா அந்த லெவலுக்கு போய் நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். முடியல அப்படின்னா நம்ம லெவலுக்கு அதை we should not bring it down to our level. ஏன்னா அப்படி பண்ணோம் அப்படின்னா அது வந்து அபச்சாரமா போயிடும், தப்பா போயிடும் அப்படிங்கிறதுனால. ஏன்னா சொல்ற, கோபிகைகள் வந்து பகவான் பின்னாடியே போனா, பகவானிடத்திலேயே கிருஷ்ணர் இடத்துலயே சர்வமும் அர்ப்பணம் பண்ணிட்டா, கிருஷ்ணனோடயே போனா, கிருஷ்ணனோட ராசம் பண்ண, கிருஷ்ணனோட எல்லாம் பண்ணா அப்படின்னா, அது ஏன் பண்ணா அப்படின்னா அது வந்து ஒரு காமத்தினால இல்ல, அது வந்து பக்தினால. ஏன்னா அவ வந்து பரம ஞானிகளா இருக்கிறதுனால அவ வந்து கிருஷ்ணர் தான் பகவான் அப்படின்னு புரிஞ்சுட்டா அவ. ஏன்னா அவ வந்து கிருஷ்ணர் பகவான் அவ புரிஞ்சுக்கல, அவ தெரிஞ்சுக்கலன்னா, அவர் கிருஷ்ணர் பகவானா இல்லாம சாதாரண மனுஷனா இருந்தார் அப்படின்னா அவர் வந்து கிருஷ்ணர் பின்னாடி போயிருக்க மாட்டாவா.
ஏன்னா 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 கேட்க மாட்டா வந்து பரமாத்மா அப்படின்னு புரிஞ்சுண்டாவா. அதனால நம்ம வந்து அதனால தப்பா புரிஞ்சுக்க கூடாது, நம்ம லெவலுக்கு அது கீழே இழுக்கக்கூடாது கோபிகளோட பிரேமைய அப்படிங்கிற. ஏன்னா நம்ம லெவலுக்கு அது கீழே இழுத்தோம் அப்படின்னா அது நம்ம ஏன்னா விஷயம் சொல்ற, நம்ம பகவான் அடையணும் அப்படின்னா பக்தினால தான் பகவான் இடத்துல போகணும், காமத்தினால போகக்கூடாது அப்படிங்கிற. காமத்தினால போனோம் அப்படின்னா அது வந்து சூர்பனக மாதிரி ஆயிடுமோ அப்படிங்கிற. ஏன்னா கோபிகைகள் பக்தியோட கிருஷ்ணன் இடத்துல போறான், சூர்பனகையோ காமத்தினால ராமன் இடத்துல போறா. அதனால சூர்பனகை கிடைச்ச பலன் என்ன அப்படின்னா மூக்கறுபட்டு வந்தா இல்லையா. அதனால நம்ம நாரதர் இங்க சொல்றார் கோபிகைகள் மாதிரி இருக்கணும், சூர்பனக மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிற. ஸோ அடுத்தது வந்து 24வது சூத்திரம் சொல்ற, நாஸ்தியேவ தஸ்மின் சத் சுக சுகித்வம் அப்படிங்கிற. ஸோ சொல்ற கோபிகளோட பக்திக்கும் கோபிகள் பகவான் இடத்து போனதுக்கும் சூர்பனக பகவான் இடத்து போனதுக்கும் என்ன இது அப்படின்னா அந்த பிரேம மிஸ்ஸிங், அந்த செல்ஃபிஷ்னஸ் இருக்கு. ஏன்னா கோபிகைகள் பகவான் இடத்துல போறா அப்படின்னா டோட்டலி அன்செல்ஃபிஷ். பகவானோட சுகத்துக்காக நான் போறேன், பகவானோட ஆசைக்காக நான் போறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்க பிரேமைனாக. ஆனா சூர்பனக ராமன் இடத்துல போனதோ she didn't care about anyone else. அவர் வந்து எனக்கு ஆசையா இருக்கு, என்னோட ஆசைக்காக நான் போனேன். அவர் வந்து ராமரோட தாட்சை பத்தி கவலைப்படல, சீதையோட தாட்சை பத்தி கவலைப்படல, எது பத்தியுமே கவலைப்படல. அது வந்து எனக்கு இது வேணும், என்னோட ஆசைக்காக நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனாரு. அந்த செல்ஃபிஷ்னஸ் இருக்கு இல்லையா, அந்த செல்ஃபிஷ்னஸ் கூடாது அப்படிங்கிற. பிரேம பக்தி பண்ணினோம் அப்படின்னா நம்ம வந்து அது எப்படி இருப்போம், பிரேம பக்தி பண்ணோம்னா நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னா நான் சொல்றேன், நம்ம யார் இடத்துல அந்த பிரேம வச்சிருக்கோமோ அவளோட சுகமே என்னோட சுகம். நான் இது பண்ணேன்னா அவள் சந்தோஷப்படுவான்னு நான் அதை பண்ணுவேன். நான் ஒரு விஷயம் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு, ஆனா யார் இடத்துல பிரேமம் இருக்கோ அவளுக்கு இது பிடிக்காது அப்படின்னா என்னோட சுகத்தை நான் அப்புறமா வச்சுட்டு ப்ரையாரிட்டைஸ் பண்ணாம ஐ வில் நாட் டூ தட் இல்லையா. அந்த அன்செல்ஃபிஷ் அன்கண்டிஷனல் சரண்டர் பகவான் இடத்துல இருந்தா அதுவே பிரேம பக்தி அப்படிங்கிற. அடுத்தது 24வது சூத்திரம் 25வது சூத்திரத்தில் அவர் சொல்ற, சாது கர்ம ஞான யோகேபியோ அப்பியதிக தரா அப்படிங்கிற. அதாவது இந்த 25வது சூத்திரத்திலேருந்து அடுத்த அதிகரணம் ஆரம்பிக்கிறது. அது சொல்ற 25வது சூத்திரத்தில் அவர் சொல்ற, பகவான் அடையணும், அதுதான் எண்ட் கோல் அப்படின்னு we have chosen, we have come to the conclusion that பகவான் அடையிறது தான் that's the end goal அப்படின்னு. அது அடையணும் பல்வேறு மார்க்கங்கள் இருக்கு. பக்தி மார்க்கம்னு ஒன்று இருக்கு, ஞான மார்க்கம், கர்ம மார்க்கம், யோக மார்க்கம், இதெல்லாம் இருக்கு. ஆனா இந்த இடத்துல நாரதர் சொல்ற இந்த 3 மார்க்கம், அதாவது பக்தி மார்க்கம் வந்து மீதி 3 மார்க்கத்தோடையும் இட்ஸ் த மோர் எஃபிஷியன்ட் மார்க்கம், இட்ஸ் த பெஸ்ட் மார்க்கம் அப்படிங்கிற. அது ஏன் அப்படின்னா மீதி 3 ஞானம் கர்மம் யோகம் இந்த 3 மார்க்கமும் போனோம் அப்படின்னா it is dependent on me, on my capabilities, on my physical and mental capabilities. ஏன்னா இப்போ யோகம் பண்ணணும் அப்படின்னா ஆசனத்தில் உட்காரணும் அப்படின்னா கால் வலிக்கிறது முடியல அப்படின்னா என்னால் முடியாது. இது கர்மம் பண்ணணும் ஞான மார்க்கத்தில் போகணும் அப்படின்னா என்னால் முடியல, எனக்கு அந்த மென்டல் ஸ்ட்ரென்த் இல்லை, இல்லை ஃபிசிக்கல் கேப்பபிலிட்டிஸ் இல்லை அப்படின்னா then I cannot traverse through that path and I cannot go through that path. ஆனா பக்தியோ it is not dependent on me, it is dependent on பகவான். ஏன்னா பக்திங்கிறது என்ன அப்படின்னா ஏற்கனவே பார்த்த மாதிரி நாரதரோட டெஃபினேஷன்ல பார்த்த மாதிரி பக்திங்கிறது சர்வமும் கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்னு அர்ப்பணம் பண்றது, தன்னையே பகவான் இடத்துல அர்ப்பணம் பண்றது தான் பக்தி அப்படின்னு அவர் சொல்றாரு இல்லையா. ஸோ என்னையே நான் பகவான் அர்ப்பணம் பண்ணிட்டேன், சமர்ப்பிச்சுட்டேன் அப்படின்னா மை லைஃப் இஸ் நாட் இன் மை ஹேண்ட், ஐ எம் அட் த மெர்சி ஆஃப் பகவான் எடுத்துட்டோம் அப்படின்னா அவர் வந்து சர்வசக்தன். அவர் வந்து he is the only one who can protect us, who will protect us, who wants to protect us இல்லையா. ஸோ அதனால அவர் சர்வசக்தன் அப்படிங்கிறதுனால அவர் நம்மளை பார்த்துப்பார் அப்படிங்கிறதுனால it is not dependent on me, it is not so it is not limited to my restrictions, to my physical and mental restrictions அப்படிங்கிறதுனால இது வந்து ஞானம் பக்தி மார்க்கம் தான் it is the best மார்க்கம் அப்படின்னு நாரதர் சொல்றார். ஏன்னா மீதி மார்க்கங்கள்லாம் பண்ணணும், சாதனைகள் பண்ணணும், சாதனை பண்ணால் சோதனை உண்டு இல்லையா. ஆனால் பக்தி மார்க்கம் பண்ணால் சோதனையே இல்லை, பகவான் எல்லாத்தையும் பார்த்துப்பார். சோதனை இருந்தாலும் எல்லாம் பகவான் பார்த்துப்பார் அப்படிங்கிற ஒரு மெச்சூரிட்டி நமக்கு வந்துடும், மென்டாலிட்டி நமக்கு வந்துடும். அப்படிங்கிறதுனால எல்லாமே பகவான் பார்த்துப்பார், இட் இஸ் டிபெண்ட் ஆன் பகவான் அப்படிங்கிறதுனால பக்தி மார்க்கம் தான் இருக்கிறதுலே பெஸ்ட் மார்க்கம், மோஸ்ட் எஃபிஷியன்ட் மார்க்கம் அப்படிங்கிற. ஏன்னா 26வது சொல்றார் பக்தி மார்க்கம் அப்படிங்கிறது பல ரூபத்துவாது அப்படிங்கிற. ஏன்னா மீதி 3 மார்க்கமும் பண்ணோம் சாதனைகள், மீதி 3 மார்க்கங்கள்ல சாதனைகள்லாம் பண்ணினோம் அப்படின்னா அதோட பலன் என்ன அப்படின்னா பக்தி தான் அதோட பலன். ஸோ ஏற்கனவே போதேந்திரா கேட்ட மாதிரி would we want to work hard or work smart அப்படின்னு கேட்குறாரு இல்லையா. இது 3ம் பண்ணி சாதனைகள்லாம் பண்ணி கஷ்டப்பட்டு பக்தி மார்க்கத்தில் போய் அப்புறமா திருப்பி பக்தி மார்க்கத்தில் போகிறேன், இல்லை நேரே ஸ்ட்ரெயிட்டாகவே பக்தி மார்க்கத்தில் போகிறதா அப்படின்னா we want to choose பக்தி மார்க்கம் இல்லையா. இட்ஸ் மோஸ்ட் எஃபிஷியன்ட் மார்க்கம் இல்லையா. அதனால அவர் சொல்ற பல ரூபத்துவாத்து பக்தி மார்க்கம்ங்கிறது சாதனைகளோட பலன் அப்படிங்கிற.
நம்ம சேங்கரபுரம் அனந்தராம தீட்சிதர் இருக்கார் இல்லையா, அவரோட முன்னோர்கள் ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, பரம ஞானி அவர், மகானவர். அவர் வந்து கார்த்தால எழுந்ததுலேருந்து அக்னிஹோத்திராதி காரியங்கள், யாக யஜ்ஞங்கள் அதெல்லாம் நிறைய பண்ணுவார். அவர் கார்த்தால வேத பாராயணம் அதெல்லாம் நிறைய பண்ணுவார். கார்த்தாலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இந்த மாதிரி ஃபுல்லாக இந்த மாதிரி தான் பண்ணுவார். சாயந்தரம் முடிச்சுட்டு டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு அவர் என்ன பண்ணுவாருன்னா, ஆற்று திண்ணையில் வந்து பத்னியோட வந்து உட்காந்து ஒருத்த குரலில் ராமநாமத்தை பண்ணுவார். ராமநாமம் சொல்லுவாராம், பாடுவாராம். அப்போ அவரோட சிஷ்யர்கள்லாம் வந்து கேட்பாங்க, குருநாதா காத்தாலேருந்து இவ்வளோ காரியங்கள் இவ்வளோ கிரியைகள் காரியங்கள்லாம் பண்ணுறேனே, இப்போ சாயந்தரமும் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்க மாட்டேன், இப்போ நாம சொல்லிட்டு பாட்டு பாடிட்டு இருக்கே, ரெஸ்ட் வேண்டாமா அப்படிங்கும்போது அவர் சொல்லுவாராம், இப்போ காத்தாலேருந்து நான் இவ்வளோ சாதனையெல்லாம் பண்ணேன், கிரியைகள்லாம் பண்ணினேனே, இதோட பலன் என்ன தெரியுமாப்பா, இப்போ நான் ராமநாமம் சொல்கிறேனே அதுதான் இதோட பலன் அப்படின்னு சொல்றாரு. அதனால பக்தி தான் பண்ற சாதனை, எல்லாத்துக்கும் பக்தி தான் பலன் இல்லையா, அதனால சொல்ற பலரூபத்தை பார்த்து அப்படிங்கிறார். ஏன்னா மற்ற சாதனைகள்லாம் நம்ம பண்ணினோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா புண்ணியம் கிடைக்கும். ஆனா பக்தி பண்ணினோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா பகவானே நமக்கு கிடைப்பாரு இல்லையா. அதனாலதான் நமக்கு வந்து மகாபாரத யுத்தத்துல பார்க்கும்போது பகவான் வந்து பார்த்த சாரதியா இருக்கார். ஏன் ஏதாவது வாக்குனால கட்டுப்பட்டிருக்காரா, இல்ல ஆசையா வந்து பண்றார். ஆசையா அர்ஜுனனுக்கு சாரத்தியம் பண்றார். ஏன் அப்படின்னா யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி துரியோதனும் வந்து ஹெல்ப் கேட்கிறார், அர்ஜுனும் வந்து ஹெல்ப் கேட்கிறார். அர்ஜுனன் சொல்லும் போது துரியோதன் வந்து நீ சண்டை போட மாட்டேன்னா, நீ எனக்கு வேண்டாம், எனக்கு சண்டை போடுற ஆர்மி தான் எனக்கு வேணும், சண்டைக்காக வந்து கேட்டுக்க எனக்கு ஆர்மி தான் வேணுங்கிறான். ஆனா அர்ஜுனனும் நீங்க சண்டை போடனாலும் பரவாயில்ல, நீங்க என் கூட இருந்து என் அர்ஜுனன் நீ நல்லா இருப்ப அப்படின்னு எனக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணேன்னா அது ஒன்னே எனக்கு போதுமே, எனக்கு நீங்க ஒன்னே போதும், நீங்க சண்டை போட வேண்டாம், எதுவுமே பண்ணாலும் நீங்க என் கூட இருந்தா அதுவே போதும் அப்படிங்கிற இல்லையா. அந்த பக்தியில மகிழ்ந்து ஆசையா சாரத்தியம் பண்ற, தன்னையே அர்ஜுனன்ட்ட கொடுத்துட்டு தன்னையே பாண்டவர்களுக்காக கொடுக்குறாரு இல்லையா. அதனால பக்தி பண்ணா பகவான் கிடைப்பார், சாதனைகள்ல பண்ணா புண்ணியம் தான் கிடைக்கும். அப்படிங்கிறதுனால பக்தி மார்க்கம் தான் இருக்கிறதுலேயே மோஸ்ட் எஃபிஷியன்ட் அண்ட் பெஸ்ட் மார்க்கம் அப்படின்னு நாரதர் சொல்றார். அடுத்தது 27வது சூத்திரத்துல சொல்றார், ஈஸ்வரஸ்யா அபிமான துவேஷத்வத் பிரியத்வாத் அப்படிங்கிறார். அவர் சொல்றார் பகவானுக்கு வந்து கர்வம் பிடிக்காது அப்படிங்கிறார். நான் இதை பண்ணிட்டேன் அப்படின்னா அவருக்கு அது பிடிக்காதுங்கிறது மட்டும் இல்லாம தலை நல்லா கொட்டுவார் அப்படின்னு. இது வந்து பாகவத்திலேயே பார்க்கலாம், பலி சக்கரவர்த்தியோட எக்ஸாம்பிள்ல பார்க்கலாம். பலி சக்கரவர்த்தி வந்து அவருக்கு என்னதான் பக்தனா இருந்தா கூட அவருக்கு அகங்காரம் மமக்காரம் வந்துடுத்து அப்படிங்கிறதுனால பகவான் வந்து குட்டி அவரோட அகங்கார மமக்காரத்தை எடுத்துட்டதுனால பலி சக்கரவர்த்தி வந்து ஆத்ம நிவேதனம் சொல்லிட்டு தன்னையே பகவானுக்கு மூணாவது அடி தன்னையே பகவான்கிட்ட கொடுக்குறாரு இல்லையா. ஸோ அதனால பகவானுக்கு அந்த ஹியூமிலிட்டி தான் பிடிக்கும், பகவானுக்கு ஈகோ பிடிக்காது, கர்வம் பிடிக்காது அப்படின்னு. ஸோ நம்ம வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா ஆஞ்சநேய சுவாமி மாதிரி இருக்கணும் அப்படின்னு. ஏன்னா ஹனுமான் ஆஞ்சநேயரை பத்தி அவரோட சரித்திரத்தை பார்த்தோம் அப்படின்னா ராமாயணம் பூரா அவருக்கும் தெரியும் அவருக்கு ஈடு யாரும் இல்லை அப்படின்னு. அவர்கிட்ட எல்லாரும் சொல்லிட்டே இருக்கா, உங்களுக்கு ஈடு யாரும் இல்லை, நீங்க தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கா. எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா சமுத்திரத்தை தாண்டி லங்கைக்கு போனோம் அப்படிங்கும்போது அவ்வளோ பெரிய வானர கூட்டம் இருக்கு, யாராலையுமே முடியல, இவரால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கும்போது கூட அவர் வந்து ராமநாமத்தின் மகிமையினால நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிற, நான் போயிட்டு வரேன் பாத்தியா அப்படின்னு கர்வமா சொல்ல, பணிவோட ராமநாமத்தின் மகிமையினால நான் போயிட்டு வருவேன், ராமருடைய கிருபையினால நான் வந்து போயிட்டு சீதமா கண்டுபிடிச்சுன்னு வருவேன் அப்படிங்கிற. அதே மாதிரி லங்கைக்கு போயிட்டு சண்டை போடும்போதும் அவர் சொல்றார் தாசோகம் கோசரேந்திரஸ்ய அப்படிங்கிறார். நான் ராமதாசன் நானு அப்படின்னு சொல்லிட்டு கிங்கரனோட சண்டை போடும்போது ராமதாசன் நானு அப்படின்னு சொல்லிட்டு தான் சண்டை போடுறாரு இல்லையா. அதே மாதிரி ராமராவண யுத்தத்துல இந்திரஜித் வந்து பிரம்மாஸ்திர பிரயோகம் பண்ணி எல்லாருமே மூர்ச்சை கீழே விழும்போது அங்க விபீஷண சுவாமி இருக்காரு, அடுத்தது ஜாம்பவான் அங்க இருக்காரு, விஸ்ராந்தி எடுத்துட்டு இருக்காரு, அடிபட்டு இதுல கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. அப்போ வீஷ்ணன் போய் கேட்கிறா ஜாம்பவான்ட்ட, சௌக்கியமா நீங்க அப்படின்னு கேட்கும்போது ஜாம்பவான் சொல்ற, என்னோட சௌக்கியத்தை விடுப்பா, ஹனுமான் அண்ணா இருக்காரா அப்படின்னு கேட்கிறேன். அப்போ விபீஷணன் வந்து ஆச்சரியமா கேட்கிறாரு, இன்னும் இப்படி கேட்டால் பிரபுவான ராமர் அண்ணா இருக்காரா கேட்கல, லக்ஷ்மணன் அண்ணா இருக்காரா கேட்கல, ராஜா சுக்ரீவன் சௌக்கியமானு கேட்கல, இளவரசன் அங்கதான் சௌக்கியமானு கேட்கல, அவர் போய் ஹனுமான போய் கேட்கிறாரே அப்படிங்கும்போது ஜாம்பவான் சொல்ற, நீ சொல்ற இந்த 3 பேரும், நீ சொல்ற இந்த 4 பேரும் நன்னா இருந்து ஹனுமான் நன்னா இல்லைன்னா திஸ் இஸ் த லாஸ்ட் காஸ்ட்னு புரிஞ்சுக்கோ. ஆனா நீ சொல்ற 4 பேரும் நன்னா இல்லாம ஹனுமான் மட்டும் நன்னா இருந்தாருன்னா அவர் மீதி எல்லாம் பார்த்துப்பாரு அப்படின்னு நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு ஹனுமானுக்கு நேரியே சொல்ற. அப்போ ஹனுமான் சொல்ற, என் பிரபுவோட கிருபையால நான் பிரபுக்கு என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்கிறேன். அப்ப கூட
பிரபுவோட கிருபையில என்ன பண்ணணும் அப்படிங்கும்போது அவர் வந்து தாசிய பக்திக்கு அவர் இஸ் த பிரைம் எக்ஸாம்பிள் ஃபார் தட் இல்லையா. ஸோ அதனால ஹனுமான் மாதிரி நம்ம இருக்கணும் அப்படின்னு. ஏன்னா இதுல விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னா we're not the best at anything we do. எந்த ஒரு விஷயம் நவவித பக்தி அப்படின்னு பார்த்தோமே, எந்த ஒரு பக்தி எடுத்தோமே ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு பக்திக்கும் ஒரு பிரைம் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம். ஒன்னொன்று தானா அப்படிங்கிறது கிடையாது, டைம் கரன்சி இருக்கிறதால ஒன்னொன்று தான் பார்த்தோம், மற்றபடி நிறைய பேர் இருக்கா. ஸோ அதனால anything we do நம்ம பகவான் அடையிறதுக்கு anything we do நம்ம பார்த்தா கூட there is someone who is better than us. ஸோ அதனால கர்வப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ humility is our only way அப்படிங்கிறதுனால நான் சொல்கிறேன் பகவானுக்கு கர்வம் பிடிக்காது. கர்வம் பிடிக்காததுன்னு மட்டும் இல்லை, நம்ம கர்வப்படுறதுக்கு நமக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்கிறேன். பிகாஸ் we're not the best at anything we do இல்லையா. ஸோ அதனால கர்வப்படக்கூடாது. பகவானுக்கு பிடிச்சது அந்த ஹியூமிலிட்டி இல்லையா. அதனால பகவானுக்கு கர்வம் பிடிக்காது அப்படின்னு நாரதர் சொல்கிறார். அடுத்தது இதோட இந்த அதிகரணம் 5வது அதிகரணம் முடியறது. அடுத்தது 6வது அதிகரணத்தில் 28வது சூத்திரத்தில் நாரதர் சொல்கிறார் தஸ்யா ஞானமேவ சாதனமித்யேகே. அது 28 29 சேர்த்து பார்க்கலாம். 28 சொல்கிறார் தஸ்யா ஞானமேவ சாதனமித்யேகே அப்படிங்கிறார். 29ல் அவர் சொல்கிறார் அந்யோன்யாஸ்ரய துவமித்யன்யே அப்படிங்கிறார். அவர் சொல்கிறார் சில பேர் சொல்லுவா ஞானத்தினாலதான் பக்தி, ஞானத்தினாலதான் பக்தி வரும், பக்தி வந்து ஞானத்திலேருந்து தான் வரும், ஞானத்தினாலதான் பக்தி வரும் அப்படின்னு சில பேர் சொல்லுவா. அது எது அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு டாக்டர் இருக்கார். அந்த டாக்டர் வந்து ஹீஸ் லைக் த கிரேட்டஸ்ட் டாக்டர். அப்பேற்பட்ட மகானவர். அவருக்கு வந்து he has a 100% சக்ஸஸ் ரேட். அவருக்கு வந்து ஒரு வியாதின்னு அவர்கிட்ட போனோம் அப்படின்னா அவர் வந்து கண்டிப்பாக க்யூர் பண்ணிடுவார். எந்த வியாதின்னு போனாலும் அவர் க்யூர் பண்ணிடுவார் அப்படின்னு ஒரு மகான் இருக்கார் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது. அவரோட மகாத்மியம் எனக்கு தெரிஞ்சது அப்படின்னா எனக்கு எந்த ஒரு வியாதி இருந்தாலும் நான் அவர்கிட்ட தான் போவேன் இல்லையா. அதே மாதிரி ஒரு லாயர் இருக்கார். அவர் வந்து அவர் கேஸ் எடுத்துட்டாருன்னா அவர் ஜெயிக்காம விட மாட்டார், ஜெயிச்சே தீருவார் அப்படின்னு ஒரு லாயர் இருக்கார். அப்படின்னு அவரோட மகாத்மியம் எனக்கு தெரிஞ்சது, அந்த மகாத்மிய ஞானம் எனக்கு இருந்தது அப்படின்னா எனக்கு லீகல் கன்சல்டேஷன் ஏதாவது வேணும்னா நான் அவர்கிட்ட தான் போவேன். ஸோ அதே மாதிரி அவ சொல்றா பகவான் எப்பேற்பட்ட மகான், பகவானுடைய மகாத்மியம் எனக்கு தெரிஞ்சதுன்னா, அந்த மகாத்மிய ஞானம் எனக்கு இருந்ததுன்னா நான் பகவான் இடத்துல தான் போவேன் இல்லையா. அந்த பகவான் எப்பேற்பட்ட பகவான்னா யாருன்னே எனக்கு தெரியாது, பகவானோட ரூபம் எனக்கு தெரியாது, பகவானோட லீலைகள் அவரோட கல்யாண குணங்கள் எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்னா என்னையே நான் பகவான்கிட்ட எப்படி அர்ப்பணம் பண்ண முடியும் இல்லையா. ஸோ பகவானுடைய மகாத்மியம் எனக்கு தெரிஞ்சாதான், அந்த ஞானம் எனக்கு இருந்தாதான் நான் பகவான் இடத்துல பக்தி பண்ணுவேன் இல்லையா. அதனால சில பேர் ஆர்கியூ பண்றான்னா பக்தி ஞானத்தினாலதான் பக்தி வருது, ஞானத்தினாலதான் பக்தி அப்படின்னு சில பேர் ஆர்கியூ பண்றா அப்படின்னு நாரதர் சொல்றார். அடுத்ததுல சொல்றாரு அவர் மற்ற சில பேர் சொல்றாங்கன்னா ஞானமும் பக்தியும் they are mutually dependent on each other அப்படிங்கிறார். எப்படின்னா பக்தி அப்படிங்கிறது வந்து it is not something we learn, it is not something that can be taught, it is something that we need to experience. பக்தினா இப்படிதான்ப்பா இருக்கும், நீ பக்தனா இருந்தே அப்படின்னா உண்மத்தை நில்ல இப்ப அப்படின்னு சொன்னா அதெல்லாம் புரியாது. நம்ம அந்த பக்தியை நம்ம அனுபவிச்சாதான், அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் நம்மளால அதை புரிஞ்சுக்க முடியும் இல்லையா. எப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே. இப்போ எனக்கு வந்து பர்சனலி ஸ்பீக்கிங் ஐ லைக் ரேசிங். நான் ரேஸ் பண்ணுறது, நான் வந்து டிவியில் நல்லா ரேசிங்லாம் நிறைய பார்ப்பேன். ஸோ ரேசிங் பார்க்கும்போது நான் உட்காந்து நான் கவுச் கேம்பிங்லாம் பண்ணிட்டு இந்த கம்ஃபர்ட்ஸ் ஆஃப் மை ஹோம் நான் பார்ப்பேன். அவன் ஓவர் ஸ்டியர்ட் திஸ் வே, இப்படி போயிட்டா நான் இப்படி போயிட்டா இது லீடை விட்டாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் when will I truly experience, அந்த டிரைவர் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறான்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, நான் டிவியில் பார்த்தா லைவாக பார்த்தா வராது, டிவியில் பார்த்தா வராது, ஸ்டேடியமில் போய் பார்த்தா வராது. நான் அந்த காரில் உட்காந்து அந்த சுச்சுவேஷன் நான் இருந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் எனக்கு புரியும் இல்லையா. ஸோ அதே மாதிரி அந்த பக்தியும் நான் வந்து இதை நான் படிக்கிறேன், இந்த சூத்திரத்தை படிக்கிறேன், இதை படிக்கிறேன் அப்படின்னா அதனால எனக்கு பக்தி வந்துடாது. அந்த ஞானம் மட்டும் இருக்கிறதுனால எனக்கு பக்தி வந்துடாது, அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் இல்லையா. ஸோ பக்தியும் ஞானமும் they are mutually dependent on each other. கொஞ்சம் ஞானம் இருக்கிறதுனால பக்தி வரும், பக்தி இருக்கிறதுனால கொஞ்சம் ஞானம் வரும் சொல்லி they are mutually dependent on each other அப்படிங்கிறதுனால சில பேர் நாரதர் சொல்றார், சில பேர் சொல்லுவா ஞானத்தினால தான் பக்தி அப்படிங்கிறா, சில பேர் வந்து பக்தியும் ஞானம் they are mutually dependent on each other அப்படிங்கிறா. இதுதான் வந்து 28 29வது சூத்திரத்தில் அவர் சொல்றார் இல்லையா. ஸோ அதனால அடுத்தது 30வது சூத்திரத்தில் நாரதர் வந்து அவரோட ஒப்பீனியன் கொடுக்குறார். இந்த டிபேட்ல அவரோட ஒப்பீனியன் கொடுக்குறார். அவர் சொல்ற ஸ்வயம் பலரூபதேதி பிரம்மகுமார நாரதர் அவர் சொல்ற அவரோட ஒப்பீனியன் கொடுக்குறார். பக்திக்கு ஞானம் தேவையில்லைப்பா, ஞானம் இருந்தா ஓகே, ஆனா அது வேணுங்கிற அவசியம் இல்லை.
பக்தி வந்து ஸ்வயம் பலரூபத்வேதி அப்படிங்கிற, அது பக்தியோட பலன் பக்தி அப்படின்னு, பக்தி ஒன்னே போதும் அப்படிங்கிற. ஏன்னா நம்ம கண்ணப்ப நாயனார் கதையில பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து மூடபக்தர். அவருக்கு என்ன ஞானம் இருந்தது? அவர் மூடபக்தி பண்ணிட்டு இருந்த அவருக்கு பகவானோட சாட்சாத்காரம் கிடைச்சிருத்து, அவருக்கு பகவானோட தரிசனம் கிடைச்சிருத்து. அதே மாதிரி வேணுகீதத்துல பார்த்தோம்னா தன்யாஸ்ம மூடமதியோபி ஹரிண்யேதாக அப்படிங்கும்போது அந்த மான்கள், அந்த மாடுகள், கோகுலத்தில் இருக்கிற மான்கள் மாடுகள் அதுக்குதான் இல்லை ஞானம் இருக்கு. மிருகங்கள் அது அதுக்குதான் ஞானம் இருக்கு. பகவானோட சரணத்தை நக்கின்னு இருக்கு. பகவானோட அது வந்து மான்கள்லாம் வந்து தம்பதிகளா வந்து பகவான் வரும்போது பகவானுக்கு பாத பூஜை பண்றது, பாத சேவை பண்றது அப்படிங்கும்போது அந்த மான்கள் அந்த மிருகங்களுக்குலாம் என்ன ஞானம் இருக்கு? மூட பக்தி இல்லையா? சொல்லுங்க தன்யாஸ்ம மூடமதியோபி ஹரிண்யேதா அப்படிங்கிற இல்லையா? அந்த மூட பக்தி ஒன்னே போதுமே பகவான் கிடைக்கிறதுக்கு. அதனால ஞானம் அவசியம் இல்லை. ஞானம் இருந்து சைட் பை சைடு அதுவும் வளர்ந்தது அப்படின்னா தட்ஸ் குட். ஞானம் வேண்டாம் அப்படிங்கிறது இல்லை, ஆனால் ஞானம் அவசியம் இல்லை. இட்ஸ் நாட் நீடட் ஃபார் பக்தி அப்படின்னு நாரதர் அவரோட ஒப்பீனியன் எடுத்து சொல்றார். மூட பக்தியே போதும் அப்படிங்கிற. அடுத்தது 31, 32 சூத்திரங்கள்ல நாரதர் சொல்ற, இது வந்து எக்ஸாம்பிள் சொல்லி சொல்ற, இது ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்ற. ராஜகிரக போஜனாதிஷு ததைவ திருஷ்டத்வாத்து அப்படிங்கிற 31வது சூத்திரம். 32வது அவர் சொல்ற நதேன ராஜ பரிதோஷ சுச்சா திருவா அப்படிங்கிற. அவர் சொல்ற ஒரு இப்போ ஞானத்தினால பக்தி வந்ததா, பக்தினால ஞானம் வந்ததா அப்படிங்கும்போது அவர் சொல்ற பக்தினால ஞானத்துக்கு பெருமையா, ஞானத்தினால பக்திக்கு பெருமையா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? இட்ஸ் an age old question. அதுக்கு நாரதர் நீங்க பதில் சொல்ற, எக்ஸாம்பிளோட பதில் சொல்ற. அவர் சொல்ற ஒரு ராஜா அரண்மனையில இருக்கார். அவர் வெளியில பால்கனிலேருந்து வெளில வந்து பார்க்கும்போது ஒரு பிச்சைக்காரன் மீன் இருக்கான். அவர் பார்க்கும்போது தெரியுது ரொம்ப நாளாக சாப்பிடல, ரொம்ப பசி க்ஷீணமா இருக்கான் அப்படிங்கிறதுனால அவர் வந்து கருணையினால அவர் சொல்ற நீ ஆத்துக்கு வந்து சாப்பாடு அப்படின்னு சொல்லி அரண்மனை வந்து ராஜ போஜனம் போட்டுட்டு அனுப்புற. அந்த பிச்சைக்காரன் ராஜாத்துக்கு அரண்மனை சாப்பிட்டதுனால ராஜாவுக்கு பெருமையா இல்லை பிச்சைக்காரனுக்கு பெருமையா? பிச்சைக்காரனுக்கு தானே பெருமை. ராஜா வந்து அந்த பிச்சைக்காரன் நம்ம தான் சாப்பிட்டப்பா அப்படின்னு சொல்ல மாட்டான். ஆனால் பிச்சைக்காரன் தான் நான் ராஜாத்து போய் சாப்பிட்டேன் பெருமையா பீத்தி பண்ணணும். அதனால அவர் சொல்ற ஞானங்கிறது பிச்சைக்காரன் மாதிரி, பக்திங்கிறது ராஜா மாதிரி அப்படின்னு நாரதர் சொல்றாரு. ஸோ பக்தினாலதான் ஞானத்துக்கு பெருமை அப்படின்னு நாரதர் சொல்றாரு. இந்த இடத்துல போதேந்திரர் சொல்ற சில பேருக்கு நாரதர் இந்த மாதிரி சொன்னே அவரை வழி ஃபீலிங்ஸா போயிட்டான். ஞானத்தை போய் பிச்சைக்காரன்னு சொல்லிட்டே அப்படின்னு அவருக்கு வழி ஃபீலிங்ஸா போயிட்டான். அதனால போதேந்திரர் சொல்ற ஞானத்தையும் நீ ராஜாவை வச்சுக்கோ, ஆனா பக்தி வேற யாரு தெரியுமா அப்படின்னு சொல்லி அவர் சொல்ற சர்வத்தையும் இந்த பூலோகத்தையும் கட்டி காக்கிற ஒரு சக்கரவர்த்தி இருக்க. அந்த சக்கரவர்த்திக்கு திடீர்னு ஒரு வியாதி வந்துருக்கு. வியாதி வந்தோடனே ஒரு வைத்தியர் வேணுமோ, அந்த வைத்தியர் தான் பக்தி அப்படிங்கிற. எப்பேற்பட்ட சக்கரவர்த்தியா இருந்தாலும் ஒரு வியாதின்னு வந்துருச்சுன்னா வைத்தியர் இல்லாம சக்கரவர்த்தி இல்லை. ஸோ பக்தி இல்லாம ஞானம் இல்லை, பக்தினாலதான் பெருமை. அந்த ஞானம் ராஜா அப்படின்னா பக்தி அந்த ராஜாவை கியூர் பண்ற வைத்தியர்னு புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறதுனால ஞானத்தினால பக்திக்கு பெருமையா, பக்தினால ஞானத்துக்கு பெருமையா அப்படின்னா பக்தினாலதான் ஞானத்துக்கு பெருமை அப்படின்னு நாரதர் இந்த 2 சூத்திரத்திலையும் அவர் சொல்றார். அடுத்தது 33வது சூத்திரத்துல அவர் சொல்ற தஸ்மாத் சேவ பரிகிராஹ்ய முமுக்ஷுபிஹி அப்படிங்கிற. நமக்கெல்லாம் மோட்சம் அடையணும் அப்படின்னா நமக்கு என்ன மார்க்கத்துல போகணும், என்ன மார்க்கம் சூஸ் பண்ணணும் அப்படின்னா அவர் சொல்ற பக்தி ஒன்னே போதும், பக்தி மார்க்கம் ஒன்னே போதும், பக்தி ஒன்னே போதும், வேற என்ன வேணும், வேற ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிற. ஏன் அப்படின்னா ஏற்கனவே பார்த்த மாதிரி பாகவத மகாத்மியத்தில் பார்த்த மாதிரி பக்திங்கிறது அம்மா, ஞான வைராக்கியம்ங்கிறது குழந்தை. நமக்கு வந்து அம்மாவை பிடிச்சிட்டோம்னா குழந்தை தானே பின்னாடியே வந்து வளரணும். ஏன் குழந்தையில பிடிச்சிட்டு ஒரு குழந்தைய ஃபஸ்ட்டு பிடிச்சி அப்புறம் அடுத்த குழந்தைய பிடிச்சி அப்புறம் அம்மா பிடிச்சி ஏன் கஷ்டப்படணும்? அம்மாவை பிடிச்சா குழந்தை தானா பின்னாடியே வந்துட போறோம். அதனால பக்திங்கிற அம்மாவை பிடிச்சிட்டோம் அப்படின்னா ஞான வைராக்கியம்ங்கிற குழந்தை தானா வரப்போறது. ஸோ வி வாண்ட் டு ஒர்க் ஸ்மார்ட் நாட் ஹார்ட் இல்லையா? அதனால பக்தி ஒன்னே போதும் அப்படின்னு நாரதர் வந்து 33வது சூத்திரத்தை சொல்றார். இதோட 6வது அதிகரணம் முடிகிறது. அடுத்தது 7வது அதிகரணம் 34வது சூத்திரத்திலிருந்து நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். கோபிகா ஜீவன ஸ்மரணம் மகாராஜ் கி